ரைட். ஸோ இவ்வளோதாங்க ரெயின் எஃபெக்ட். இதை வந்து நான் கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மழை துளி அழகாக விழுகிற மாதிரி இருக்குங்களா? வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம ஒரு லேர்னிங் கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் எஃபெக்ட். அதாவது அடோப் அனிமேட் யூஸ் பண்ணி மழை வர்ற மாதிரி சீனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அப்படின்றத நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அடோப் அனிமேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பேக்ரவுண்டை வந்து ஒயிட்டில் இருக்குது. ஸோ அதை நான் வந்து பிளாக்ல மாற்றிக்கிறேன். அப்போ தான் அந்த ரெயின் ட்ராப் வந்து நமக்கு தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் டூல் மாதிரி இருக்கும், இதை கூட யூஸ் பண்ணலாம். அல்லது இங்கே ஒரு ப்ரஷ் டூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரஷ் டூலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரோக் வந்து நம்ம வந்து ஒயிட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரோக் ஒயிட்டு, ஸ்ட்ரோக் சைஸ் வந்து ஒரு 3. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெயின் ட்ராப் வேணுன்றதுனால நம்ம இந்த டைப் ஆஃப் இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெயின் ட்ராப் வந்து இந்த எஃபெக்ட் வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்படி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வருன்றது. ஸோ இங்கே நீங்கள் வந்து போல்டாக வச்சுக்கோங்க, இல்லை இதை கூட நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ ரெயின் ட்ராப்புக்கு உண்டான எஃபெக்ட் வந்து தெளிவாக நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்படி கீழேருந்து மேலே போட்டிங்கன்னா மேலே ஒல்லியாகவும் கீழே போல்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, இன்னும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் போல்ட் ஆக்கிக்கலாம். 4 சைஸ் வச்சுட்டு ஒரு லைன் வந்து நான் இந்த இடத்துல இப்படி வரைகிறேன். ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ரெயின் ட்ராப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஃப்ரேம் தள்ளி F6 கீபோர்டில் F6 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, F6 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃப்ரேமுக்கு மறுபடியும் வந்துடுங்க. இந்த செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஐ மீன் டபுள் கிளிக் பண்ணி கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ட்ராப் வந்து விழுகிறதுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ மறுபடியும் இந்த ஃப்ரேம் நம்ம F6 ப்ரெஸ் பண்ணோம் இல்லைங்களா, 10th ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை வந்து மறுபடியும் டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த 10th ஃப்ரேமில் என்ன பண்ணுங்கள், F6 ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. F6 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து உழுகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து உழுகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு இந்த டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செலெக்ஷன் டூல், இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 50%, அதாவது ஒரு 90% செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 90% செலக்டாக இருக்கும். டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு ட்ராப் மாதிரி தான் இருக்கும். அது புரியுதுங்களா? ஸோ இனிஷியலாக இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி வந்துடும். தெரியுதுங்களா? மேலே ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இங்கே இருக்குது, 1வது ஃப்ரேமில் இந்த இடத்துல அந்த ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு ஃப்ரேம் வந்தோம்னா அது கடைசியாக இங்கே வந்துடும். இப்போ இது என்ன பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் ஷேப் டியூன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகாக வந்து ஒரு ட்ராப் விழுகிறது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். தெரியுதுங்களா? ஸோ இதை நான் லூப் போட்டு ப்ளே பண்ணுறேன். தெரியுதுங்களா? நல்லா வந்து விழுகிறது நமக்கு சூப்பராக தெரியுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணி ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணி கன்வெர்ட் டு லேயர் டு சிம்பிள்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு லேயராக செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இது ரொம்ப கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி நம்ம இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி லைட்டாக டில்ட் பண்ணிக்கங்க. வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட விடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ அடுத்து இப்போ இந்த லேயர் இருக்கா, இந்த இடத்துல வந்து விழுகும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லேயர் 2 க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அதாவது இந்த ஃப்ரேம், இந்த டாட் வந்து முடிகிற இடத்துக்கு அடுத்த ஃப்ரேம் 11th ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் பிளாங்க் கீ ஃப்ரேம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கீ ஃப்ரேம் வந்து இங்கே விழுந்துடும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த ஆனியன் இருந்தால் தான் நம்ம எந்த இடத்துல டாட் விழுகுதுன்னு தெரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் 10th ஃப்ரேமையும் 11th ஃப்ரேமையும் சேர்த்து காமிக்கும். ஸோ நம்ம ட்ரா பண்ண போகிறது 11th தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஓவல் டூல் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஃபில்லை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ராப் விழுகிற மாதிரி நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ. இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராப் இப்படி இந்த மாதிரி போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா அது இவ்வளோ பெருசு இருக்குது இல்லையா, ஸோ நமக்கு ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 ஃப்ரேம்த்தில் போயிட்டு F6 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ F6. ஓகேங்களா? அந்த இது வந்து இங்கே வந்துடும். ஸோ அது வரைக்கும் இந்த கீ வந்து இங்கே வந்துடும்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆனியன் இதை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கன்னா அந்த இது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி இதோட சைஸை வந்து, ஏன்னா ட்ராப் இங்கே விழுந்தோடனே சின்னதாக இருந்து பெருசாகும் இல்லையா தண்ணியில் பட்டது. ஸோ அப்போ இந்த ட்ராப்பு கிட்டே இருக்கும்போது நம்ம குட்டி ஆக்கிக்கலாம். ஓகே, இவ்வளோண்டு ஆக்கிட்டு சின்னதாக ஒரு ட்ராப் வச்சிங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரேம் போகும்போது இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், க்ரியேட் ஷேப் டியூன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அந்த ட்ராப் வந்து விழுந்தவுடனே தெரியுதுங்களா, அப்படியே போகுது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த லாஸ்ட்டு ஃப்ரேமில் வந்துட்டு இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த கலர் எஃபெக்டில் வந்து ஆல்ஃபான்னு கொடுப்போம். ஸோ ஆல்ஃபான்னு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா தண்ணி அப்படியே விடிஞ்சு மறைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அப்படியே கொஞ்சமாக 0 ஆக்கிடலாம். ஓகேங்களா, இப்போ 0 ஆக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது தண்ணி விழுந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த ஆல்ஃபா கொடுக்குறோம். இப்போது இது 2 ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி கன்வெர்ட் லேயர் டு சிம்பிள் கொடுத்துருங்க. ஸோ ரெயின் ட்ராப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கங்க, ரெயின் எஃபெக்ட்னு போட்டுக்குங்க. ஓகே, ஸோ போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். ஸோ அழகாக வந்து ஒரு மழை துளி வந்து அழகாக வந்து விழுகுது கிட்டத்தட்ட. தெரியுதுங்களா? சூப்பராக இருக்கா எஃபெக்ட்டு? ஸோ இது நம்ம வந்து ஒரு ட்ராப் பண்ணியிருக்கோம். இதையே எப்படி நிறைய ட்ராப் பண்ணுறது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ராப் வச்சுருந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைப்ரரின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ரெயின் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே இழுத்து விடுங்க. ஸோ இன்னொரு ட்ராப் வந்துடும். மறுபடியும் ஒரு ட்ராக் பண்ணி இங்கே இழுத்து விடுங்க. ஸோ மறுபடியும் ஒரு ட்ராக் பண்ணி கொஞ்சம் மேலே, மறுபடியும் ஒரு ட்ராக் பண்ணி இந்த இடத்துல, மறுபடியும் ஒரு ட்ராக் பண்ணி இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது ப்ளே பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்றா வந்து விழுகும். பட் ஆனால் ஒரே டைமிங் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அது ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, இதை அப்படியே செலக்ட் பண்ணி ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு 3 இதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அகைன் இந்த இடத்துல ஸோ 1 மோர் எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை ப்ளே பண்ணுறோன்னு வைங்களேன், மழைத்துளி விழும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமிங்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து இந்த ஏரியாவில் மட்டும் விழுது, இங்கெல்லாம் விழுகலை. ஸோ அதையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரொம்ப மேலே ஒரு 50% மேலே இருக்கிற ஃப்ரேமை கூட நம்ம கீழே கொண்டு வரலாம். அதுவும் தப்பு கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க இந்த பக்கம். ஸோ எங்கேயாவது கேப் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி காப்பி ஆல்ட் கீயை பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு காப்பி எடுத்துக்கும். இப்போ ப்ளே பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் ஈவனாக விழுகுது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா இதுக்கு டைமிங் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம கிளிக் பண்ணுறோன்னு வைங்களேன், மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இது 1 ஃப்ரேம் 1ன்னு இருக்குது. அப்போ இதை கிளிக் பண்ணி ஃப்ரேம் 2ன்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி ஃப்ரேம் 3. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃப்ரேம் 4. இதை கிளிக் பண்ணி ஃப்ரேம் 5. ஸோ அந்த மாதிரி ஒன்றுனா நம்ம பண்ணும்போது ஃப்ரேம் 6, ஃப்ரேம் 7, ஃப்ரேம் 8, ஃப்ரேம் 9, ஃப்ரேம் 10. ஸோ இது மாதிரி நான் எல்லாத்துக்கும் போட்டுடுறேன். ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், 24 ஃப்ரேம் தான் இருக்குது. அப்போ 24 வரைக்கும் தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? 15 வரைக்கும் போட்டிருக்கோம். 16, 24. மறுபடியும் இதை என்ன பண்ணுங்கள், ஒரு 3 மாற்றி மாற்றி ரேண்டமாக போடுங்க. 2, 8. ஸோ இப்போ நம்ம வந்து ரேண்டமாக நம்ம வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃப்ரேம் போட்டோம். இது கூட நீங்கள் வந்து 1 வைக்கிறத விட 2 கூட வச்சுக்கலாம், தூரத்தில் இருக்கனால. இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம் லூப் போட்டு ஃபுல்லாகவே. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அழகாக நமக்கு வந்து ரெயின் எஃபெக்ட். இன்னும் கூட இதை நீங்கள் வந்து டைம் வந்து ரேண்டமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக விழுகாம, அதாவது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பிரகாரம் விழுகுது. ஏன்னா நம்ம ஆர்டர் பிரகாரம் 1 2 3 4ன்னு போட்டதுனால அது ஆர்டர் பிரகாரம் விழுகுது. நீங்கள் அதையே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றைக்கும் ஒரு ரேண்டம் நம்பர் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 கொடுத்தோம், அடுத்து 3 கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் 3ன்னு கொடுக்காம ரிவர்ஸில் 24 இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நமக்கு இந்த ரெயின் எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ரைட்? ஸோ இவ்வளோதாங்க ரெயின் எஃபெக்ட். இதை வந்து நான் கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மழை துளி அழகாக விழுகிற மாதிரி இருக்குங்களா?
ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக்கோட வரேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.